பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றும் டீசல் விலையேற்றத்துடன் நமது கருத்துரையாடல் தொடங்கியுள்ளோம். இன்றும் ₹1.55 உயர்ந்துள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எந்த எல்லைக்கு முடியும்? ஏன்னா உலக யுத்தம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் மீண்டும் தொடங்கியுள்ளது. அதனால் டீசல் எந்த அளவுக்கு மீண்டும் உயரும் என்பது இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை. ₹64 2018 ₹64 விற்கிறது. இன்று ₹102 விற்கிறது. 64க்கும் 102 கிட்டத்தட்ட ₹38 விலை அதிகமாகி உள்ளது. மோர் தென் 55% அதிகமாகி உள்ளது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை தனியார் துறையும் அரசு துறையும் இரு கண்களாக நடத்தி வருகிறோம். அதே நேரத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு டீசலுக்கு ₹64 இன்று எவ்வளவு விலை உயர்கிறதோ அதுவரை அரசு தரப்பில் மானியமாக கொடுக்கப்படுகிறது. தனியார் துறைக்கு அந்த மானியம் வழங்கப்படுவதில்லை. அப்படி சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் கம்பேரிசன் சொன்னால் நிறைய எங்களுக்கு தாக்கங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகள் அனைத்தையும் சொல்லுவதென்றால் தனியாக ஒரு மீட்டிங் போட்டு அதற்கும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அனைத்தும் தெரிவிக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களை அழைத்தமைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தமிழகம் முழுவதும் ஒரு சில நிறைய மாவட்டங்களில் பேருந்துகளை இந்த ₹2, ₹1, ₹3 என்று அதிகப்படுத்தியுள்ளார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதன்மையான மாவட்டமாகிய சேலத்தில் இதுவரை நாம் பெரிதாக எதுவும் செய்யவில்லை என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எங்களுடைய குறைகளை ஒரு அறிவிப்பு வாயிலாக அடித்து அனைவரிடமும் கொடுத்துள்ளோம். அதனை தயவு செய்து ஒவ்வொரு வேண்டுமென்றால் நான் படிக்க சொன்னால் படித்து விடுகிறேன். படிக்கட்டுமா? இல்லை வேண்டியதில்லையா? வேண்டியதில்லை. சரி, ஒவ்வொரு கருத்தாக புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக தயவுசெய்து நான் எழுதுங்கள் என்று கேட்கவே இல்லை. எங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறோம். எங்களுடைய 15 போராட்டங்களை சொல்கிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற துயர்களை சொல்கிறோம். ஆகவே இந்த துயர தீர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பத்திரிகைகளாகிய நீங்கள் எங்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி உதவ வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இலவச பெண்கள் பயணத்தினால் உங்களுக்கு பாதிப்பு? மிகப்பெரிய பாதிப்பு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பேருந்து என்பது அரசு தனியார் இரண்டும் ஒன்றுதான். அதை அரசு பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணமாக ₹16 பெறுகிறாங்க. ₹5 டிக்கெட்டு கூட ₹16 வைக்கிறாங்க. இங்கே இருக்க யாருக்குமே அது தெரியாது. ₹5 டிக்கெட்டுக்கு ₹16 வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திட்ட ₹5 டிக்கெட்டுக்கு ₹16 கிளைம் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஆனால் தனியார் துறை ₹5க்கு ₹5 தான் வாங்குகிறாங்க. ஆனால் பயணிகள் ஏறுறது பார்த்தா இலவசம்ன்ட்டு மக்கள் மகளிர் விரும்பி அதில் ஏறுறாங்க. அது தப்பு இல்லை. நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை, நாங்களும் அந்த துறையில் இருக்கோம், அதே சர்வீஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு ஈக்குவலான சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கும் அந்த இலவசம் கொடுத்துச்சுன்னா அரசுலேருந்து கொடுத்தாங்கன்னா
நாங்களும் அவங்களுக்கு சரிசமமாக எந்த இடத்துலையும் பயணிகள் தேங்காமல் இப்போ வந்து 5:05க்கு ஒரு பஸ் புறப்படுதுன்னா 5:15க்கு அடுத்த பஸ் கார்ப்பரேஷன், நடுவில் 10 நிமிஷத்துக்கு வண்டி இருக்காது, ப்ரைவேட் வண்டி இருக்கும். அந்த கேப்பையும் ஜனங்க தேங்காமல் கண்டினியூவாக அவங்க பயணம் இரவு பகலாக பயணம் செய்கிறதுக்கு தனியார் துறைக்கு இலவசத்தை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் அதை வந்து மக்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளங்கிறத பதிவு செய்யறதுக்கு தான் முதல்ல கூப்பிட்டோம். முக்கியமான பதிவு, தனியார் துறையும் இலவசமாக இயக்குவதற்கு தயாராக உள்ளது என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம். அனைத்து நண்பர்களும் அதை உணர்ந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மக்களுக்கும் அரசுக்கும் எடுத்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மானியம் வந்து அந்த 5 ரூபா கொடுத்தா போகுங்க, இல்லை 16 அதே 16 5 ரூபா கொடுத்தா போதும். நாங்கள் 5 ரூபா கொடுத்தா அவங்களும் 5 ரூபா தான் வாங்குவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக சுமை ஏறாது. எங்களது வண்டி கம்மி தானே, எங்களது வந்து தமிழகம் முழுக்கும் 4500 வண்டி தான் ஓடுது. 4500 பஸ் தான் ப்ரைவேட்டில் ஓடுது. அரசாங்கத்தில் 22,000 பஸ் ஓடுது. அப்போது 16 ரூபாயில் அதில் டவுன் பஸ்ஸுன்னு எடுத்திங்கன்னா அவங்களது ஒரு 6000 வண்டி இருக்கும், எங்களது ஒரு 1500 வண்டி இருக்கும். நகர பேருந்துன்னு எடுத்தால் அதை கால்குலேட் பண்ணும்போது அந்த ரேஷியோ வந்து அப்படியே 1/3 அவங்களுக்கு எங்களுக்கு வரும், 2/3 அவங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய மானியம் கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஆக்சுவலாக என்ன செலவாகுதோ அதை மட்டும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி. இந்த இதில் நீங்கள் கொடுத்துருக்க விளக்கத்தில் எத்தனை தனியார் பத்திரிகை நஷ்டத்தின் காரணமாக அவங்க பெர்மிட்டை சரண்டர் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க வந்து இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பஸ்ஸெல்லாம் வித்துட்டு வேறு தொழிலுக்கு யாரெல்லாம் போயிருக்காங்க? எத்தனை பேர் சேலம் மாவட்டத்தில் இதனால் போயிருப்பாங்க? சேலம் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட 60 பேர் வண்டி வேணான்னு கொடுத்துட்டு வேறு துறைக்கு போயிட்டாங்க. 300 பேரில் 60 பேர் வேறு துறைக்கு போயிட்டாங்க. 40 பேர் ஓட்ட முடியாமல் தடுமாறிட்டு 2 சிங்கிள் 4 சிங்கிள் ஓட்டிக்கிட்டு ஏதோ அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இதில் குறிப்பிடப்படாது ஒன்றே ஒன்று, அதாவது வந்து சேலம் மாவட்டத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஆட்டோக்களை வந்து உங்களுடைய தனியார் பஸ் உரிமையோட சங்கத்தின் வழக்கு காரணமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க கடந்த 10 ஆண்டுகளாக. ஆனால் வெளி மாவட்ட பதிவெண் கொண்ட ஆட்டோக்கள் வந்து சேலத்தில் கல்வி சான்றிதழ் இல்லாமலையோ அல்லது எந்த விதமான ஆவணங்கள் இல்லாமலோ இயக்கப்பட்டு தான் வருது. இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? அது வெளி மாவட்டத்தில் அரசுக்கு வந்து வரி வருவாயில வந்து பல கோடி இழப்பு ஏற்படும் சொல்லி போக்குவரத்து துறை சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆட்டோக்கள் நகர பேருந்துகளுக்கு என்ன சிரமத்தில்? நகர பேருந்துகளுக்கு அதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. அதையும் நாங்கள் லிஸ்ட் அவுட்டை எடுத்துகிட்டு இருக்கிறோம். அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கை வைக்கிறோம். இல்லைன்னா நீதிமன்றத்திலும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க ஆட்டோவை பொறுத்தவரை நீதிமன்றத்தின் வாயிலாக பரிகாரம் ஏற்கனவே தேடியது போல் தேட முயற்சி செய்கிறோம். கட்டண உயர்வு இருக்குல்ல, தமிழக அரசுக்கு தெரிஞ்சுதான் உயர்வு, கட்டண உயர்வு உயர்த்தினீங்களா இல்லை நீங்களா உயர்த்திக்கிட்டீங்களா? கட்டண உயர்வு உயர்த்தலையே. இல்லை, ஒரு சில பஸ்ஸில் இப்போ மேச்சேரி போகிறது நிறைய பஸ்ஸில் கட்டண உயர்வு தன்னிச்சையாக உயர்த்திருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்னு, தமிழ்நாடு பூரா நிறைய ஏற்றிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இருங்க அண்ணே கோச்சிக்காதீங்க. நீங்கள் தமிழ்நாடு பூரா உங்கள் பத்திரிக்கை இருக்குது, உங்கள் தொலைக்காட்சி இருக்குது. தமிழ்நாடு பூரா இந்த கேள்வி யாருமே கேட்கல. உள்ள யதார்த்தத்தை சொல்கிறேன், கலன் யதார்த்தத்தை சொல்கிறேன். அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்குது, போக்குவரத்துறை போயிட்டுருக்குது. அவங்கவுங்க சிரமத்தை தான் சொல்கிறோம். இதுக்கு வேறு ஒன்று நாங்கள் வந்து 5 ரூபா டிக்கெட்டை 10 ரூபாயா, 10 ரூபா டிக்கெட்டை 20 ரூபாயா, 30 ரூபா டிக்கெட்டை 40 ரூபாயா அப்படிலாம் ஜம்ப் பண்ணல. 5 ரூபாங்கிறது 7 ரூபா, 8 ரூபாங்கிறது 10 ரூபா. சில்லறை காசை ரவுண்ட் பண்ணுறாங்க நிறைய ஊரில். அதை நாங்கள் ஒரு சில ஏரியாவில் அந்தந்த உரிமையாளர்கள் வந்து ரொம்ப முடியாதவங்க பற்றிட்டு இருக்கிற தகவல் வருது எங்களுக்கு. அதையும் பரிசீலனை பண்ணி சீர் செஞ்சிடலாம். எதுவாக இருந்தாலும் அரசுடைய பரிசீலனை வேணும்ல, நீங்கள் கோரிக்கை வைக்கணும், அரசோட அனுமதியோடு தானே. உண்மை கோரிக்கை வச்சுருக்கணும், அரசாங்கத்திட்ட கோரிக்கை கொடுத்துட்டோம்.